ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை இந்த லெசன்ல இருக்க லைன் பை லைன் கொஸ்டின் ஃபுல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 15ஆம் நூற்றாண்டில் நிலவழியும் கடல் வழியும் புதிய நிலவியல் கண்டுபிடிப்புகளின் சகாப்தமாக விளங்கியது எது? ஐரோப்பா. ஐரோப்பியாவில் இருந்து இந்தியா வருவதற்கான புதிய கடல் வழியை கண்டுபிடித்த போர்ச்சுக்கல் மாலுமி யார்? வாஸ்கோடகாமா. வங்காளத்தின் வெற்றிக்கு பின் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி எங்கு வலுவடைந்தது? இந்தியா. வங்காள நவாப் அலிவர்தி கானுக்கு பிறகு வங்காளத்தின் அரியணை ஏறிய அவரது பேரன் யார்? சிராஜ் உத் தௌலா. சிராஜ் உத் தௌலா பலவீனத்தையும் புகழற்ற நிலையையும் தனக்கு சாதகமாக்கி அதிகாரத்தை கைப்பற்ற முனைந்தவர்கள் யார்? ஆங்கிலேயர்கள். சிராஜ் உத் தௌலா கல்கத்தாவில் எங்கு அமைந்துள்ள வணிக மையத்தை கைப்பற்றினார்? காசிம் பஜார். ஆங்கிலேயரின் வில்லியம் கோட்டை நவாபிடம் சரணடைந்தது எப்போது? 1856 ஜூன் 20. கல்கத்தாவை மீட்ட ஆங்கில தளபதி யார்? ராபர்ட் கிளைவ். 1857 பிப்ரவரி 9ஆம் நாள் ராபர்ட் கிளைவின் நிபந்தனைகளை ஏற்றவர் யார்? சிராஜ் உத் தௌலா. மார்ச் 1757 எந்த பிரெஞ்சு குடியேற்றத்தை ஆங்கிலேயர் கைப்பற்றினர்? சந்திரநாகூர். பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது? 1857 ஜூன் 23. சிராஜ் உத் தௌலாவின் படைகளை யாருடைய தலைமையிலான படைகள் தோற்கடித்தன? ராபர்ட் கிளைவ். எந்த போரின் வெற்றி ஆங்கிலேயரை இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்த செய்தது? பிளாசி போர். பிளாசி போருக்கு பின் தடையில்லா வணிக உரிமையை ஆங்கிலேயர்கள் எங்கு பெற்றனர்? வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசா. பிளாசி போருக்கு பின்னர் எந்த வங்காள மன்னர் ஆங்கிலேயரின் கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினார்? மிர் ஜாபர். மிர் ஜாபருக்கு பின் அரியணை ஏறிய மிர் காசிம் வங்காளத்தின் தலைநகரை முர்ஷிதாபாத்தில் இருந்து எங்கு மாற்றினார்? மாங்கீர். மீர் காசிம் ஆங்கிலேயரால் தோற்கடிக்கப்பட்டு எங்கு தப்பி ஓடினார்? அயோத்தி. அயோத்திக்கு தப்பி ஓடி யாருடன் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினார்? சுஜா உத் தௌலா மற்றும் 2ஆம் ஷா ஆலம். பீகார் பகுதியான பாட்னாவிற்கு மேற்கே 130 கிலோமீட்டர் தொலைவில் கங்கை நதி கரையில் அமைந்துள்ள ஒரு பாதுகாக்கப்பட்ட நகரம் எது? பக்சார். மிர் ஜாபர் எப்போரில் வெற்றி பெற்றார்? பக்சார் போர். அலகாபாத் உடன்படிக்கையின்படி பக்சார் போர் முடிவுக்கு வந்த ஆண்டு எது? 1765. அடுத்த கொஸ்டின் நம்பர் 22. பக்சார் போரின் முடிவில் வங்காளம் இனி யார் மூலம் நிர்வகிக்கப்படும் என்று கூறப்பட்டது? துணை சுபேதர். வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் யார்? ராபர்ட் கிளைவ். 18ஆம் நூற்றாண்டில் பல்வேறு இந்தியர்கள் இடையே எத்தனை கர்நாடக போர்கள் நடைபெற்றது? 3. 1746 முதல் 1763 வரை நடைபெற்ற போர் எது? கர்நாடக போர். முதல் கர்நாடக போர் எப்போது நடைபெற்றது? 1746 முதல் 1748 வரை. சென்னையில் சாந்தோம் என்ற இடத்தில் கர்நாடக நவாப் அன்வருதீனுக்கு பிரெஞ்சு படைக்கும் இடையே நடைபெற்ற போர் எது? அடையார் போர். ஐலா சப்பேல் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்த போர் எது? முதல் கர்நாடக போர். கர்நாடகா மற்றும் ஹைதராபாத் ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட வாரிசுரிமை பிரச்சனை எப்போருக்கு காரணமாக அமைந்தது? 2ஆம் கர்நாடக போர். இந்தியாவில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்ட ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் எந்த போர் மூலம் எண்ணினர்? 2ஆம் கர்நாடக போர். கர்நாடக நவாப் அன்வாருதீன் கொல்லப்பட்ட பிறகு அவரது மகன் தப்பியோடிய ஊர் எது? திருச்சிராப்பள்ளி. அன்வாருதீன் கொல்லப்பட்ட பிறகு யாரை கர்நாடக நவாப் ஆக்கினார்? சந்தா சாகிப். சந்தா சாகிப் பிரெஞ்சுக்காரர்களுக்கு வெகுமதியாக பாண்டிச்சேரி சுற்றியுள்ள எத்தனை கிராமங்களை வழங்கினார்? 80. புதிய நிஜாம் எந்த நதியின் தென் பகுதிகளுக்கு டியூப்ளேவை ஆளுநராக நியமித்தார்? கிருஷ்ணா. ஹைதராபாத் நிஜாம் சலபத் சங் எந்த மாவட்டத்தை தவிர வடசர்கார் முழுவதையும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கினார்? குண்டூர். ஆற்காட்டை தாக்கி கைப்பற்றியவர் யார்? ராபர்ட் கிளைவ். லாரன்ஸ் உதவியுடன் ராபர்ட் கிளைவ் ஆரணி, காவேரி பாக்கம் ஆகிய இடங்களில் எந்த படைகளை தோற்கடித்தார்?
பிரெஞ்சு படை. டியூப்ளேவை தொடர்ந்து பிரெஞ்சு ஆளுநராக கே.தே.யு. ஆங்கிலேயருடன் செய்து கொண்ட உடன்படிக்கை எது? பாண்டிச்சேரி உடன்படிக்கை. ஐரோப்பாவில் நடந்த 7 ஆண்டு போர் எந்த போருக்கு இட்டு சென்றது? 3ஆம் கர்நாடக போர். ராபர்ட் கிளைவ் எப்போரின் மூலம் வங்காளத்தில் ஆங்கில ஆதிக்கத்தை நிறுவியதுடன் 3ஆம் கர்நாடக போருக்கு தேவையான நிதியையும் வழங்கினார். பிளாசி போர். 3ஆம் கர்நாடக போரில் பிரெஞ்சு படைகளை வழிநடத்த யாரை நிர்வாகம் நியமித்தது? கவுடன் டி லாலி. கவுடன் டி லாலி எளிதாக கைப்பற்றிய கோட்டை எது? வேலூர் கோட்டை. வந்தவாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது? 1760. ஐரோப்பாவில் நடந்த 7 ஆண்டு போர் எதன் மூலம் முடிவுக்கு வந்தது? பாரிஸ் உடன்படிக்கை. இந்தியாவில் பிரெஞ்சு ஆதிக்கம் எந்த உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது? பாரிஸ் உடன்படிக்கை. யாருடைய தலைமையில் மைசூர் சமஸ்தானம் தென்னிந்திய வரலாற்றில் மிகப்பெரிய எழுச்சியை பெற்றது? ஹைதர் அலி. ஹைதர் அலி மைசூர் சமஸ்தானத்தில் உண்மையான ஆட்சியாளராக எப்போது மாறினார்? 1761. ஆங்கில படையை ஹைதர் அலி தோற்கடித்து கைப்பற்றிய ஊர் எது? மேலக்கோட்டை. 1769ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஹைதர் அலி எதன் மீது படையெடுத்தார்? மதராஸ். மதராஸ் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு எது? 1769. 1771இல் ஹைதர் அலியின் மீது படையெடுத்தவர்கள் யார்? மராத்தியர்கள். ஹைதர் அலியின் ஆட்சிக்கு உட்பட்ட பிரெஞ்சு குடியேற்ற பகுதி எது? மாஹே. திப்பு சுல்தான் ஆங்கிலேய படைத்தளபதியான பிரிகேடியர் மேத்யூஸ் மற்றும் அவரது படைகளையும் கைது செய்த ஆண்டு எது? 1783. 1884ஆம் ஆண்டு நடந்த உடன்படிக்கை எது? மங்களூர் உடன்படிக்கை. ஆங்கிலேய கூட்டணியில் இருந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை 1789இல் தாக்கியவர் யார்? திப்பு சுல்தான். 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் எத்தனை கட்டங்களாக நடைபெற்றது? 3. ஸ்ரீரங்கப்பட்டினத்தை தாக்குவதற்கு தடையாக இருந்த அனைத்து மலைக்கோட்டைகளையும் கைப்பற்றியவர் யார்? காரன்வாலிஸ். ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை எந்த ஆண்டு நடைபெற்றது? 1792. திப்பு சுல்தான் 1972இல் ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை மூலம் யாரால் அவமரியாதை செய்யப்பட்டார்? காரன்வாலிஸ். பிரெஞ்சு அலுவலர்கள் ஜாக்கோபியின் கழகத்தை எங்கு நிறுவினர்? ஸ்ரீரங்கப்பட்டினம். ஜாக்கோபியின் கழகத்தில் நடப்பட்ட மரம் எது? சுதந்திர மரம். 1799இல் திப்பு சுல்தான் மீது போர் தொடுத்தவர் யார்? வெல்லஸ்லி பிரபு. திப்புவின் தலைநகரம் ஸ்ரீரங்கப்பட்டினம். மராத்தியர்கள் மீது கட்டுப்பாட்டை விதித்தவர் யார்? முகலாயர்கள். மராட்டியர்களுக்கிடையேயான மோதல்களை யார் தங்களின் விரிவாக்க கொள்கைக்கு பயன்படுத்தி கொண்டனர்? பிரிட்டிஷார். மராட்டிய பேஷ்வாவாக ஆகும் முயற்சியில் தோல்வியடைந்த ரகுநாத ராவ் யாருடைய உதவியை நாடினார்? பிரிட்டிஷார். ரகுநாத ராவுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே 1875ஆம் ஆண்டு கையெழுத்தான ஒப்பந்தம் எது? சூரத் ஒப்பந்தம். சூரத் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளாதது எது? கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில். சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கல்கத்தாவின் பிரிட்டிஷ் கவுன்சில் பூனாவுக்கு யாரை அனுப்பியது? கர்னல் அப்டன். கர்னல் அப்டன் 1776ஆம் ஆண்டு பூனாவின் பாதுகாப்பு அரசுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் எது? புரந்தர் ஒப்பந்தம். ஆங்கில அரசாங்கத்தின் எதிர்ப்பு காரணமாக புரந்தர் ஒப்பந்தம் எங்கு நடைமுறைக்கு வரவில்லை? பம்பாய். இந்திய அரசியலில் பிரிட்டிஷாருக்கு செல்வாக்கை ஏற்படுத்திய ஒப்பந்தம் எது? சால்பை ஒப்பந்தம். பேஷ்வாவுடன் வெல்லஸ்லி பிரபு 1802இல் செய்து கொண்ட உடன்படிக்கை எது? பஸ்லின் உடன்படிக்கை. 1804இல் ஹோல்கர் சூறையாடிய பகுதி எது? ஜெய்ப்பூர். 2ஆம் ஆங்கிலேய மராட்டிய போரின் முடிவில் தலையாய சக்தியாக மாறத் தொடங்கியது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி. எப்போரில் பேஷ்வா பகுதி ஒழிக்கப்பட்டது? 3ஆம் ஆங்கிலேய மராட்டிய போர். சிவில் சர்வீஸ் குடிமை பணிகள் என்ற வார்த்தை முதலில் யாரால் பயன்படுத்தப்பட்டது? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. குடிமை பணியின் முதன்மை பணி எது? சட்டங்களை முறையாக செயல்படுத்துதல், வரி வசூல் செய்தல். அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சியை அறிமுகப்படுத்தியவர் வெல்லஸ்லி பிரபு. வெல்லஸ்லி பிரபு மொழி, இலக்கியம், அறிவியல் ஆகிய துறைகளில் பயிற்சி வழங்க எங்கு ஒரு கல்லூரியை நிறுவினார்? கல்கத்தா. தஸ்தக் என்பது
சுங்கவரி விலக்கு ஆணை. இருட்டறை துயர சம்பவம் 1756. போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர்கள் நியமனம் என்ற கருத்தை பட்டய சட்டமானது எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1833. திறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறையில் கம்பெனி ஊழியர்களை தேர்ந்தெடுப்பது எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1853. போட்டித் தேர்வுக்கான அதிகபட்ச வயது எவ்வளவாக நிர்ணயிக்கப்பட்டது? 23. குடிமை பணியாளர் தேர்வாணையம் எந்த பணிக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை பெற்றது? குடிமை பணி. 1860ஆம் ஆண்டு ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் மூலம் போட்டித் தேர்வு எழுத அதிகபட்ச வயது எவ்வளவாக குறைக்கப்பட்டது? 22. 1866இல் ஒழுங்குமுறை ஆணையத்தின் மூலம் போட்டித் தேர்வு எழுத மேலும் எவ்வளவு வயதாக குறைக்கப்பட்டது? 21. ஒழுங்குமுறை ஆணையத்தின் மூலம் 1876இல் போட்டித் தேர்வு எழுத வயது எவ்வளவாக குறைக்கப்பட்டது? 19. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய ஆட்சி பணி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1862. இந்திய ஆட்சி பணி சட்டம் சில உயர் நிர்வாக பதவிகள், நிதித்துறை பதவிகளை எதன் அடிப்படையில் நியமனம் செய்ய ஒதுக்கீடு செய்தது? ஒப்பந்தம் மூலம். 1863இல் ICS தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார்? சத்யேந்திரநாத் தாகூர். 1818இல் இந்திய ஆட்சி பணியில் எத்தனை சதவீதம் இந்தியர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டது? 33%. 1856ஆம் ஆண்டு 3 இந்திய படைவீரர்கள் மாத சம்பளமாக மொத்தம் எவ்வளவு ரூபாய் பெற்றனர்? 300 ரூபாய். 1857ஆம் ஆண்டு கம்பெனி இராணுவம் எத்தனை சதவீதம் இந்தியர்களை கொண்டதாக இருந்தது? 86%. நகரங்களில் நிர்வகிக்கும் காவல் அலுவலர்களாக இருந்தவர் கொத்வால். தரோகா முறை மதராஸ் மாகாணத்திற்கு எந்த ஆண்டு விரிவுபடுத்தப்பட்டது? 1802. இரட்டை ஆட்சி முறை எந்த ஆண்டு ஒழிக்கப்பட்டது? 1772. 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்ச நீதிமன்றம் எங்கு அமைக்கப்பட்டது? கல்கத்தா. கல்கத்தாவில் உள்ள உச்ச நீதிமன்றத்தின் மாதிரி பம்பாயில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1823. ஜூரி முறையை வங்காளத்தில் கொண்டு வந்தவர் யார்? வில்லியம் பென்டிங் பிரபு. துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? வெல்லஸ்லி பிரபு. அடுத்து பாருங்க, தெரிந்து கொள்வோம். துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நாடு ஹைதராபாத் 1798. அதனைத் தொடர்ந்து ஏற்றுக்கொண்ட இந்திய அரசுகள் எது அப்படின்னா தஞ்சாவூர் 1799, அயோத்தி பார்த்தீங்க அப்படின்னா 1801, பேஷ்வா 1802, குவாலியர் 1804, இந்தூர் பார்த்தீங்கன்னா 1817, ஜெய்ப்பூர், உதய்பூர் மற்றும் ஜோத்பூர் பார்த்தீங்க அப்படின்னா 1818. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட இந்திய அரசுகள். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை உயர்த்துவதில் முதன்மை சிற்பியாக இருந்தவர் டல்ஹவுசி பிரபு. 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சிக்கு மிகவும் முக்கிய காரணமாக இருந்த கொள்கை வாரிசு இழப்பு கொள்கை. அடுத்து தெரிந்து கொள்வோம்ல, வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் டல்ஹவுசி பிரபு இணைத்து கொண்ட பகுதி எது எது அப்படின்னா சதார் 1848, ஜெய்ப்பூர் சம்பல்பூர் பார்த்தீங்கன்னா 1849, பகத் 1805, உதய்பூர் 1852, ஜான்சி 1853 மற்றும் நாக்பூர் பார்த்தீங்கன்னா 1854. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரிசு இழப்பு கொள்கை மூலம் அவங்க கூட இணைத்து கொண்ட பகுதி இதெல்லாம். அடுத்து, வேலூர் கழகம் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1806. 1786ஆம் ஆண்டு குடிமை பணியின் தலைமை ஆளுநராக பதவியேற்றவர் காரன் வாலிஸ். வெல்லஸ்லி பிரபு இங்கிலாந்தில் உள்ள ஹெய்லிபரி என்ற இடத்தில் கிழக்கிந்திய கல்லூரியை எந்த ஆண்டு நிறுவினார்? 1806. கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய இராணுவத்திற்கு ஆட்களை சேர்த்து அதற்கு சிப்பாய் இராணுவம் என்று பெயரிட்டது. கிராமத்தை பரம்பரையாக நிர்வகித்து வந்த காவலர்கள் எப்படி அழைக்கப்பட்டனர்? சௌகிதார்கள். வங்காளத்தில் வில்லியம் கோட்டையில் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி யார்? சர் எலிஜா இம்பே. மதராஸ் உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி யார்? சர் திருவாரூர் முத்துசாமி. சுதேச அரசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பாதுகாக்கப்பட்ட அரசுகள். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின்,
இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு என்பதை இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு என்று மாற்றியவர் யார்? வெல்லஸ்லி பிரபு. ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களோட எக்ஸாம் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கொஷின் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.